நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இல்லைனா கப்பலாம் வரீங்கன்னா நீங்கள் முன்னக்கூட்டியே மறுநாளே நீங்கள் வந்து புக் பண்ணிடுங்க. இப்போ என்னென்னா சரியான சொதப்புலே நல்லா தூங்கிட்டேன். ஏப்ரல் மே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க. பட்ஜெட் ஆக தான் தெரியும். கைஸ் ஃபைனலாக செக் அவுட் ஆகிட்டோம் ரூமில் இருந்து. இப்போ என்னென்னா சரியான சொதப்புலே நல்லா தூங்கிட்டேன். மணி 9:30 நல்லா தூங்கிட்டேன். இப்போ டேரெக்டாக இப்போ எங்கே போகிறோன்னா இப்போ எங்கே போய் கேட்போம். அதாவது சைட் சீயிங் போக முடியுதான்னு கேட்போம். ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட சைட் சீயிங் போக முடியுதான்னு கேட்போம். அப்படி இல்லை சைட் சீயிங் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம், எதுனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். சைட் சீயிங் இருக்கும், கண்டிப்பாக சைட் சீயிங் இருக்கும் நம்ம நம்புகிறோம். மணி இப்போ வெளியே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ சைட் சீயிங் பார்த்துட்டு அப்படியே ஒன் பை ஒன்றா அவங்களை கண்டினியூ பண்ணுறேன். மணி 9 ஆகிடுங்க. 9:30 சைட் சீயிங் சொன்னாங்க. நல்லா தூங்கியாச்சு. என்ன பண்ண எரிச்சலாக இருக்குது. சரிங்க, எங்கள் தர்மநீரை போட்டாச்சு. நம்ம வந்து குடியை போட்டாச்சு. நம்ம ரொம்ப குளிர்னால போட்டாச்சு. இப்போ நேராக நம்ம போயிட்டு தான் இருக்கோம். இந்த நேராக ஆட்டோ தான் நம்ம எடுக்கிற மாரி இப்போ. அது கேட்டு பார்த்தேன், அவங்க இப்போ எல்லாமே 9 மணி தானா. 9 மணி தாண்டிட்டுனா அவங்க வந்து எல்லோரும் போயிடுவாங்களாம். அதனால் இப்போ நம்ம ஒரு ஆட்டோ எடுத்து முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸை மட்டும் கவர் பண்ணோம். ஆட்டோனா ஒரு 2 டூரிஸ்ட் பிளேஸை மட்டும் கவர் பண்ணோம். பார்ப்போங்க என்ன நடக்குன்னு தெரியல. கைஸ் அப்படியே ஒரு ஆட்டோ வந்துச்சு. இந்த ஆட்டோவில் ஏறியாச்சு. அந்த அக்கா சொல்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. அவங்க ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அமௌண்ட் எவ்வளவு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கொஞ்சம் கேளுங்க. 1500 ஆகுங்க ஃபுல்லாமே. இப்போ நீங்கள் ஒவ்வொரு வண்டிக்கும் கொடுக்குற சார்ஜ் ஒரே வண்டியில் உங்களுக்கு சேஃப்டி தாங்க. இப்போ நீங்கள் சும்மா பேசிக் சொல்கிறேன். போட்டோஸ் உங்களை விட்டாக்கா பொட்டானிக்கல் கார்டன் 200 ரூபா. வேறு ஒன் வேலாம் போட்டுருந்தாலும் 250 ரூபா வாங்குறாங்க. அதுக்கே உங்களுக்கு 500 ரூபா ஆயிரும். அது உங்களுக்கு ஒரு கார்டன் 200 ரூபா. அப்படியே உங்களுக்கு அப் அண்ட் டவுன் காஸ்ட்லி தான் ஆகும். நீங்கள் சேஃப்டி போயிட்டு வந்துடலாம். 1500 ரூபா. ஃபஸ்ட்டு போனி இந்த காஸ்ட்லியெல்லாம் சொல்லுங்கள். அதே பட்ஜெட் இந்த 1500 ரூபா பரவாயில்ல. எப்படி 2 டூரிஸ்ட் மட்டும் பார்த்துட்டு எப்படி கிளம்பியிருக்கோம். டீ ஃபேக்ட்ரி பார்க்குறீங்களா? என்னக்கா டீ ஃபேக்ட்ரி பார்க்குறீங்களா? டீ ஃபேக்ட்ரியா? நல்லா இருக்குங்க. அது எந்த இடம் பார்க்குறீங்கன்ற மாதிரி சொல்லுங்க. இல்லை மெயினாக இது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. வந்து டீ ஃபேக்ட்ரியில யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டீ ஃபேக்ட்ரியில அங்கே டீ தூள் எப்படி செய்கிறாங்க, சாக்லேட் எப்படி செய்கிறாங்க, அது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். அது அப்புறம் சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்கு. அப்புறம் அதை விட்டா இப்போ தான் இருக்கு. டக்கு பார்த்துட்டு வரலாம். லாஸ்ட்டாக எவ்வளோ தரீங்க? லாஸ்ட்டாக எவ்வளோ தரீங்க? ஏன்னா எங்கள் பட்ஜெட் வந்து எப்படின்னா போட்டோம்னா மொத்தமே நாங்கள் வந்து ஒரு 800 ரூபாக்குள்ளே 200 ரூபாக்குள்ளே பார்க்குற மாதிரி. ஆமாம் செய்கிறேங்க. டீ ஃபேக்ட்ரி சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்த்துட்டு வந்துட்டு உங்களை வேணால் பொட்டானிக்கல் கார்டன் ட்ராப் பண்ணிட்டுங்களா? என்ன பண்ணுறீங்க? இல்லை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். உங்கள் நம்பர் தாங்க, நான் இதனால கால் பண்ணுறேன் உங்களுக்கு. சொல்கிற வேண்டியது நம்ம சொல்கிறோம். ஆமாம் அது உண்மை, இது கரெக்டு தான். உங்களுக்கு பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன். இப்போ நீங்கள் ரோஸ் கார்டன்லேருந்து பொட்டானிக்கல் கார்டனுக்கு 150 ரூபா. அங்கே நீங்கள் வர 200 ரூபா. அப்படி தான் சொல்கிறேன். இல்லாத போது நம்மளுக்கு பேச முடியும். ஓகேக்கா, ஓகே. அப்படியே ரோஸ் கார்டன் வந்தாச்சு காய்ஸ். ரோஸ் கார்டனுக்கு வெளியவே இந்த டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த பாட்டெலாம் போட்டதுனால நான் வந்து வாய்ஸ் வந்து அதில் வந்து நான் பேச முடியாது என்னால். ஏன்னா அங்கே பாட்டு ஓடிட்டு இருந்ததா காப்பிரைட் கிளைம் வந்துடும். அதனால் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதனால தான் இவங்க வெளியே நிற்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம டிக்கெட்டை கொடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னா அந்த சீசன் டைம் போனதுனால 100 ரூபா ஒரு ஆளுக்கு. சீசன் இல்லாமல் மற்ற டைம் போனீங்கன்னா உங்களுக்கு 45 ரூபா 35 ரூபா தான் இருக்கும் காய்ஸ். நீங்கள் வந்து ஊட்டி வாரீங்கன்னா, அதுவும் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீ தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் வந்து சீசன் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட்டு எகிரிடும். அதான் நான் சொல்கிறது. சீசன் டைம் மட்டும் தயவு செய்து வந்துடாங்க. ஏன்னா ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸ் போகிறதுக்கு உள்ள போகிறதுக்கு இப்போ வந்து இந்த ரோஸ் கார்டனுக்குள்ளே வர்றதுக்கு வந்து, அதாவது நீங்கள் சீசன் டைம் இல்லாமல் வந்தீங்கன்னா 40 ரூபா 45 தான். நீங்கள் சீசன் டைம் வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க.
ரொம்ப ஹை ப்ரைஸு. ஏண்டான்னு ஆகிப்போச்சு. சரி ரைட்டு வாங்க, உங்களுக்கு வீடியோ எடுக்கக்காண்டி தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் வந்தேன். பாருங்கள், நான் வந்து அவ்வளோவா டூரிஸ்ட் பிளேஸ் கவர் பண்ண மாட்டேன். நம்ம பட்ஜெட்டுக்கு தான் ஒரு 1500 1000 அதுக்குள்ளே நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். சரிங்க வாங்க பாருங்கள், நல்லா இருக்கு. ஆனால் ஒருத்தா இருக்குது, பின்னாடி பாட்டு ஓடுது. அது வந்து உங்களுக்கு வந்து நாய்ஸ் ஆகி கார்பரேட் ஸ்ட்ரைக் வந்துடும். இந்த ஆள் வராங்கல்ல, இது வந்து கீழே போகிறதுக்கு, கீழே போய் வீடு எடுக்கிறதுக்கு. ஆமாம் ஆமாம், எம்மடி ஆத்தடி கீழே போய் வீடு எடுக்கணும். பக்காவாக இருக்குங்க, வேற லெவலில் எடுக்க மாட்டேங்க, வேறு லெவலில் இருக்குது. கைஸ், நீங்கள் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணிங்க நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ண மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸு சோலாக வரீங்கன்னா தயவுசெய்து இந்த சீசனில் வராங்க. வந்தீங்கன்னா சீசன் நல்லாயிருக்கும், ஆனால் வந்து ரேட்லாம் அதிகமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் ரேட் அதிகமாக இருக்கும். நீங்கள் சீசன் இல்லாமல் மார்ச் எண்டில் வாங்க. மார்ச் எண்டில் வந்தாலும் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரோஸ் கார்டன் தான் இருக்கிறதுலே ஊட்டியில் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. அங்கே வந்து வீடியோ எடுத்தாச்சு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இல்லைனா கப்பலோட வரீங்கன்னா நீங்கள் முன்னக்கூட்டியே மறுநாளே நீங்கள் வந்து புக் பண்ணிடுங்க. அதாவது என்ன புக் பண்ணிடுங்கன்னா, நீங்கள் போகிற ட்ராவல் சுற்றி பார்க்கறதுக்கு புக் பண்ணிடுங்க. புக் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் இப்போ தான் வச்சுருக்குறாங்க. ஊட்டி வந்து ஏப்ரல் மே இந்த மாதம் போனால் தான் ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா அப்போ அங்கே தான் சீசன் டைம்னால நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு அங்கே போனால் தான் அப்படி ஜில்லுன்னு குளுன்னு இருக்கும். சூப்பராக இருந்தது. நீங்கள் போகிறதா இருந்தால் நான் ஏப்ரல் மே தான் சொல்லுவேன். ஆனால் பட்ஜெட் ஆகத்தான் செய்யும். பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க. ஒன் டைம் தானே போகிறீங்க, சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோடு போனீங்கன்னா சுற்றி பார்த்துருக்கா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் தப்பு பண்ணிட்டேன். சரி, நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் தானே, நம்ம நெக்ஸ்ட் டைம் இது பார்த்துக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஊட்டிக்கு வரணும், மார்ச் எண்டில் வரணும். மார்ச்சில் எண்டில் வந்தால் தான் எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்கும், எல்லாமே கம்மியாக இருக்கும். நான் உங்களுக்கு அதான் அட்வைஸ் பண்ணுறேன். மார்ச் எண்டில் வாங்க, நீங்கள் ஃபேமிலியாலும் சரி, எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுதான் என்ட்ரன்ஸு. நீங்கள் அப்படி தான் உள்ளே இறங்கி வரணும். உள்ளே இறங்கி வந்தோடனே அப்படி நம்ம வாக் பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த சீசன் வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படி பார்க்க அழகாக இருக்கும். ஏன்னா இந்த சீசனில் பூக்கள்லாம் பூக்கிற டைம் அழகாக இருக்கும். இந்த வேலையை தாண்டி நீங்கள் உள்ளே போகக்கூடாது. இதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், ஏன்னா அங்கே பாட்டு ஓடிட்டு இருந்தது, அதனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இது எல்லாமே ஒவ்வொரு பூக்களுக்கும் அதோட பேரோடு வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான பூ. வந்து இந்த பூலாம் இந்த சீசனில் தான் பூக்கும். ஊட்டியில் மட்டும்தான் பூக்கும். பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. இதெல்லாம் யாரும் தொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பேரிகள்லாம் போட்டு அந்த இது வேலியெலாம் போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ வந்து எல்லாம் எடுத்தாச்சு, ஃபோட்டோலாம் நல்லா ஜம்முன்னு எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பிளானு தெரில, எதாக இருந்தாலும் அவங்க அப்டேட் பண்ணிடுவேன். அப்படி நீங்கள் என் கூட வாங்க, ஒன்றும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். செமையாக இருக்குது கொடைக்கானல். ஏப்ரல் மே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க. பட்ஜெட் ஆக தான் தெரியும். எனக்கு ரொம்ப ஆகிட்டு, அதனால் டூரிஸ்ட் பிளேஸை நிப்பாட்டிட்டேன், அவ்வளோதான். இன்னும் சுற்ற முடியாது என்னால், ஏன்னா பட்ஜெட் இல்லை. அதனால் நீங்கள் வரீங்கன்னா முன்னக்கூட்டியே பிளான் பண்ணிவிட்டு முன்னக்கூட்டியே எல்லாம் பண்ணி வச்சுட்டு வாங்க. நீங்கள் மலை ரயில் வண்டி இருக்குது, அந்த இது பார்த்தீங்கல்ல அந்த ரயில் வண்டி, அதுக்கு வந்து நீங்கள் 3 மாதம் முன்னாடியே புக் பண்ணியிருக்கணும். புக் பண்ணால் தான் போக முடியும். நீங்கள் வந்து புக் பண்ணாலும் போயிடாது, போக முடியாது. அதனால் முன்னாடி எல்லாம் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் ஆகி வாங்க. கைஸ், ஃபைனலாக நம்ம வெளியே போகிறோம். ரோஸ் கார்டன் விட்டு வாங்க போகலாம். அப்படியே நான் அடுத்து ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது பார்த்தீங்களா. கிளைமேட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நிமிஷத்துக்கு கிளைமேட் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. நல்லா இருக்கு அந்த கிளைமேட்டு. பாட்டு ஓடுது, காப்பிரைட் விழுத்துருவான்ல, அதான் பார்க்குறேன். நான் கட் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் வந்து இப்போ ஒரு பிளானும் கிடையாது. பிளான் என்ன பிளானே தெரில. எதாக இருந்தாலும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு. இந்த ரோஸ் கார்டன் விட்டு வெளியே வந்தோடனே இந்த ஏற்றால அந்த டீ கடை இருந்தது. எல்லாமே இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது. டீ 15, டீ காஃபி 20, எல்லாமே நம்ம ஊரில் கடையில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பட்ஜெட் சுட போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. அடிக்கிற மலைக்கும் டீ குடிச்சலாம் வெறித்தனமாக இருந்தது. ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஒரு 15 ரூபா டீ தானே, குடிங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அப்படி நான் வெளியே வரச்சில் அப்படியே பார்த்துட்டே வந்தேன். சரி ரைட்டு, திருப்பி ஊருக்கு போக வேண்டியதான், வேறு வழி இல்லை. பட்ஜெட் வேறு காலி ஆகிட்டு
போனாலும் போயிடும். இதுக்கு மேலே போனோம்னா நம்மளுக்கு பட்ஜெட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. எல்லாமே உங்களுக்கு போக போக நான் கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு தனியாக ஒரு வீடியோவே எடுத்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். எவ்வளோ ஆச்சு, என்ன பட்ஜெட் ஆச்சு, எல்லாமே உங்களுக்கு தனியாக நான் மேக் பண்ணி ஒரு வீடியோ, அதாவது ஊட்டி கைடு வீடியோன்னு சொல்லி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஃபேமிலியாக போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக போனாலும் சரி, எப்படி போனாலும் உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு எப்படி போனால் செட் ஆகும் ஊட்டிக்கு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன். எப்படி இருந்தது வீடியோ, எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா நல்லா இல்லையா கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் தான் முக்கியம். தேங்க்யூ காய்ஸ்.